இனி ஒரு வீட்டின் தேவை, குடும்பத்தினர் தேவைகள் என பலவற்றையும் நிறைவேற்றுவது இல்லத்தரசிகளுக்கான தவிர்க்க முடியாத கடமையாக இருக்கிறது. இவை அனைத்தையும் சமாளிக்கும் பெண்களுக்கு தற்போது குடும்பத்திற்கான பொருளீட்டும் வேலையும் தவிர்க்க முடியாததாக மாறிவிட்டது. இவர்களில் வித்தியாசமான ஒரு பெண் தாளா கடினங்களையும் புறந்தள்ளி மற்றவர்களையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறார். விமானத்தையும் விண்கலங்களையும் ஓட்டும் பெண்கள் கூட அத்தனை எளிதில் நினைத்திராத வாகனம் லாரி. காரணம், அந்த வாகனத்துடன் ஒத்துப்போய்விட்ட வாழ்க்கை முறை. ஆனால் அதையும் ஒரு கை பார்ப்போம் என கனரக வாகனத்தில் ஏறிவிட்டார் இந்த இலகு ரக மங்கை. சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த பெரிய பனங்காடு கிராமத்தை சேர்ந்த இவர் மிக லாவகமாக லாரி ஓட்டுகிறார். இன்று நேற்றல்ல, கடந்த 10 ஆண்டுகளாக செல்வமணி லாரி ஓட்டி வருகிறார். நான் போயிட்டுருப்பேங்க. ஏன்னா முன்னாடி போயிட்டுருக்கப்ப அது ஆம்பளைங்க ஓட்டுறாங்களோ பொம்பளைங்க ஓட்டுறாங்களோன்னு தெரியாதுங்க. சைடு வாங்கிட்டு போவாங்க. சைடு வாங்கிட்டு போகல அப்படியே லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்குறீங்க சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு லேடி ஓட்டிகிட்டு வராங்கன்னா அந்தட்ட ஓட்டிகிட்டு போகிற டிரைவர்னால நம்பவே முடியாதுங்க. இது நிஜமாக இருக்குமா? சைடு விட்டு நிறுத்திக்குவாங்க. எந்த ஒரு வண்டிக்காரரும் வந்து பார்த்தீங்களா, ஒரு 50 வண்டி போனால் ஒரு 20 வண்டியாச்சும் சைடு விட்டு நிறுத்தி பார்த்துட்டு வெரி குட் மேடம், பரவாயில்ல, தேங்க்யூ அப்படின்ட்டு போவாங்க, பாராட்டிட்டு போவாங்க. கடனில் குடும்பம் மூழ்கிய போது கணவரை தேற்றிய செல்வமணி குடும்பத்தை கரை சேர்க்க கணவருடன் சேர்ந்து லாரி ஓட்டத் தொடங்கினார். 2ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த இவர் கன்னியாகுமரி முதல் குஜராத் வரை சரக்குகளை ஏற்றிச் செல்கிறார். சாலை பயணத்தில் சந்திக்கும் பல சவால்களையும் தனியாக சமாளிக்கிறார் இந்த பெண்மணி. இது வரைக்கும் என்னுடைய வண்டிக்கோ எங்களுக்கோ எந்த விதமான சேதமும் இல்லாமல் இந்த 10 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. ஆனால் பார்த்தீங்களா, எங்கள் சொந்தக்காரெலாம் சொல்லுவாங்க, இப்போ பொம்பளையாக இருந்து போய் லாரி ஓட்டுறாப்பிலையா லாரி அப்படின்னு ரொம்ப கேவலமாக கிண்டலாக பேசுவாங்க. அதையெல்லாம் நான் வந்து காதில் வாங்கிக்காம நம்மளால் முடியும், இதில் சாதிச்சு நின்று நம்ம ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு வெறி மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. லாரி ஓட்டுவதோடு நின்று விடாமல் அதனை குடும்ப உறுப்பினர் போல பாசத்துடன் பராமரிக்கும் பொழுது பெண்களுக்கே உரிய நேர்த்தியை இவர் வெளிப்படுத்துகிறார். லாரி ஓட்டுநர்கள் என்றாலே தவறான பழக்க வழக்கங்கள் கொண்டவர்கள் என்ற கற்பிதம் பொதுப்படையான மேலோட்டமான கருத்து என்று கூறும் இவர் பெண் ஓட்டுநரான தன்னை சக ஓட்டுநர்கள் கண்ணியமாக வரவேற்பதாக கூறுகிறார். சரக்கு லாரி என்பதால் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்க முடியாமல் மகன்களை பிரிந்திருக்க நேர்வது வருத்தம் அளிப்பதாக கூறும் நேரத்தில் இவரது தாய்மை வெளிப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விஜயகுமார்.